Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அத என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது தஞ்சாவூர்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. தஞ்சாவூர்ல இருந்து கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங் போட்டுக்கலாம். அந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்துல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவங்க. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்புனது சேதுபதி அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. சேதுபதியுடைய லைஃப்ல நடந்த ஒரு சம்பவம், அது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்குது. அந்த சம்பவத்தை தான் நான் இப்ப பேச போறேன். அது போக இந்த சம்பவத்துக்கு உள்ளாடி இன்னும் ஒரு சம்பவம் இருக்குது, அதையும் சேர்த்து கேளுங்க. அதாவது வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்படி வீடியோ ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ புரியாது. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2015 தான் நம்மளுடைய சேதுபதிக்கு இந்த சம்பவம் நடக்குதுங்க. சேதுபதி ஒரு ஆட்டோ டிரைவரா இருந்துட்டு இருக்கிறாரு. சேதுபதியுடைய குடும்பத்தை பத்தி பாத்திரலாம். சேதுபதியுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது அன்னாடம் கிடைக்கக்கூடிய காசை வச்சு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு சேதுபதி. தன்னுடைய மனைவி கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டுல பக்கத்துல ஏகப்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய கிராமம் கொஞ்சம் ஒதுக்குப்புறமா தாங்க இருந்துட்டு இருக்குது. ஆனா ரொம்ப பச்சை பசேர்னு இருக்குமா அந்த இடத்த. அதாவது அவங்க ஊருக்குள்ள போகணும் அப்படின்னா வயலு, தோப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஆறு, இடையில ரயில்வே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய இதெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு போகக்கூடிய தன்மை உள்ளவர் தாங்க நம்மளுடைய சேதுபதி. அப்படிதாங்க ஒரு நாள் நைட்டு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சவாரியை எடுத்துக்கிட்டு இவர் பக்கத்து ஊர்ல தாங்க கொண்டு விட போயிருக்கிறாரு. அப்படி கொண்டு விட்டுக்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவங்க ஊர் பக்கத்துல, அதாவது அந்த ஆத்தங்கரை பக்கமா தாங்க இவங்க ஊருக்குள்ளாடியே போக முடியும். அதுதான் அவங்களுடைய மெயின் ரோடு. அப்படி அந்த ரோட்டு வழியா வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி வரும்போது கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 11:30 மணி இருக்குங்க. அந்த டைம்ல ஒரு சம்பவத்தை அவர் பாக்குறாரு. என்ன அப்படின்னா, அங்க ஒரு பயங்கரமான ஒரு ஆலமரம் ஒண்ணு இருக்குங்க. இந்த ஆலமரத்து பக்கத்துல எப்பவும் சரி ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை ஒண்ணு வச்சிருக்காங்களாம். அதாவது இந்த சின்ன சின்ன பீடி, சிகரெட் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, சின்ன சின்ன முட்டாய் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பெட்டி கடை ஒண்ணு இருக்குது. அந்த கடைக்கு பக்கத்துல வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 7 வயசு மிக்க ஒரு குழந்தை நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைய பார்க்கும்போது அவங்க கிட்டத்தட்ட 1900 சம்திங் காலகட்டத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸ்கூலுக்குன்னு சொல்லிட்டு, ஒரு காக்கி அந்த பாவாடை, அதுக்கு பிறகு வெள்ளை சட்டை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ல தாங்க நின்றுட்டு இருக்குது. என்னடா இது, இந்த பழைய காலத்துல இருக்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய அந்த பிள்ளை நிக்குதே, அதாவது அந்த ஸ்கூல் யூனிஃபார்மோட நிக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சேதுபதியும் வண்டியை ஸ்லோவா தாங்க ஓட்டிட்டு வர்றாரு. அந்த லைட் வெளிச்சத்துல கரெக்டாகவே தெரியுது. கிட்டத்தட்ட அந்த குழந்தை ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அளவுல உள்ள ஒரு குழந்தை தாங்க நின்றுட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்தோன்னா, ஐயோ ஒத்தைக்கு நிக்குதே இந்த நடு ராத்திரியில என்ன பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வண்டி அந்த இடத்துல நிப்பாட்டிடுறாரு. ஏன்னா இவருக்கும் 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லையா, அதனால இவர் வண்டியை நிப்பாட்டிடுறாரு. நிப்பாட்டினது மட்டும் இல்லாம வேக வேகமா இறங்கி போய் அந்த குழந்தைகிட்ட கேக்குறாரு, என்னம்மா இங்க நிக்கிற, யாருமா நீ, உன்னுடைய வீடு எங்க இருக்கு, உன்னுடைய பெயர் என்ன அப்படிங்கறது மாதிரி கேக்குறாருங்க. உடனே அந்த 7 வயதான அந்த குழந்தை, அதாவது அந்த பெண் குழந்தை சொல்லுது, என்னுடைய பெயர் காளியம்மாள் அப்படின்னு சொல்லுதுங்க. சரி காளியம்மாளா, உன்னுடைய அப்பா பேர் என்ன அப்படின்னு கேக்குறாருங்க. அப்படி கேட்ட அடுத்த செகண்ட் அந்த பொண்ணு அப்படியே கையை அந்த பொட்டி கடைக்கு உள்ளாடி காட்டுதுங்க. அந்த பொட்டி கடை எல்லாமே பூட்டி இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த பொட்டி கடையோட சேர்ந்து வீடுகள் எதுவும் கிடையாது. அது ஒரு தள்ளு வண்டி மாதிரி தாங்க அப்படி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. தேவைப்பட்ட வேற இடத்துக்கு மாத்திக்கலாம். அப்படி ஒரு பொட்டி கடை தாங்க அங்க இருக்குது. என்னடா இது, இந்த வண்டியை பார்த்து கையை காட்டுது,
இந்த பொண்ணு. எந்த வீடுமா எங்கமா இருக்குதுன்னு சொல்லி கேட்டா அதுக்கு தெரியலைங்க. அந்த வண்டியை மட்டும் தாங்க கையை காட்டுது. இதுதான் என் வீடுங்கிறது மாதிரியே கையை காட்டுது. இவரும் அப்படி யோசிச்சுட்டே நிக்கிறாரு, என்னடா வீடு இதுன்னு சொல்லுதே, நம்ம வந்து கேட்டாலும் வேற பதில் சொல்ல மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட. ஏன்னா அப்பா பேர் என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்குது, கூட பிறந்தவங்க எத்தனைன்னு கேட்டா அதுவும் சொல்ல மாட்டேங்குது, அம்மா எங்கன்னு கேட்டா அதுவும் சொல்ல மாட்டேங்குது. இந்த பொண்ணு யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியோட அந்த பொட்டி கடைக்கிட்ட இவரும் நின்றுறாருங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயசு தான் இருக்கும். நீ எத்தனை வகுப்பு படிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட 3ஆம் வகுப்பை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுதுங்க. அப்ப இந்த ட்ரெஸ், அதாவது அந்த பொண்ணு போட்டிருக்குது இல்லையா, வெள்ளை கலர்ல ஒரு சட்டை போட்டிருக்குது, அப்படியே ஒரு காக்கி கலர்ல இந்த பாவாடை உடுத்திருக்குங்க. இதை பார்த்துக்கிட்டு தாங்க கேக்குறாரு, என்னம்மா இந்த ட்ரெஸ் இந்த காலத்துல கிடையவே கிடையாது, இதை போட்டுட்டு நிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுதான் நான் போடக்கூடிய யூனிஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி அந்த காளியம்மாள்ங்கிற அந்த 7 வயது சிறுமியும் சொல்றாங்க. இதை கேட்டோன்னா அவருக்கு கொஞ்சம் அரண்டு போயிருது. என்னடா இது, இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்துல உள்ளதாச்சே. சரி, உங்க அப்பா அம்மா எப்போ வருவாங்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது, அவர் இந்த பொண்ணு வந்து ஃபுல்லாவே அந்த சின்ன வண்டி இருக்குது பாத்தீங்களா, அந்த வண்டியை தான் கையை காட்டுதுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சேதுபதி என்ன பண்றாரு அப்படின்னா, சரி அவங்க ஒருவேளை இதுல விட்டுக்கிட்டு எங்கேயும் போயிட்டாங்களா, இல்ல குழந்தை ஏதாவது வழி மாறி இங்க வந்து நிக்குதா, சரிம்மா வீடு எங்க இருக்குன்னு கேட்டா அந்த கடையை தானே காட்டுது, சரி நம்ம இங்க நிப்போம், இந்த குழந்தையோட அப்பா அம்மா வந்த பிறகு நம்ம ஒப்படைச்சுக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆட்டோவை அப்படியே நிப்பாட்டிடுறாரு. நிப்பாட்டிக்கிட்டு இந்த குழந்தைக்கு பக்கத்துல, அதாவது ஆலமரம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஆலமரத்து பக்கத்துல இவரும் உட்கார்ந்துடுறாருங்க. சரிம்மா உங்க அப்பா அம்மா வந்ததை நான் போயிடுறேன், அது வரைக்கும் நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. கிட்டத்தட்ட டைம் போயிட்டே இருக்குதுங்க. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, மொபைல் எல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கறதுனால உடனே கால் வருது நம்மளுடைய சேதுபதிக்கு. என்ன அப்படின்னா, வீட்டுல இருந்து கால் பண்றாங்க, என்னங்க மணி வர 12 மணிக்கு மேல ஆகுது, நீங்க ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்றாருங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தை இந்த இடத்துல நின்றுட்டு இருக்குது, அந்த குழந்தைக்கு பாதுகாப்பாட்டு நான் நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மனைவி என்ன சொல்றாங்க, சரிப்பா பார்த்து எடுத்து நீங்க அந்த குழந்தைய ஒப்படைச்சிட்டு வந்துருங்க அப்படிங்கறது மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு அவங்களும் போனை கட் பண்ணிடுறாங்க. ஆனா மணி நேரம் ஆயிட்டே இருக்குங்க. மணி 1 ஆகுது 2 ஆகுது. அப்பதான் இவர் ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண் அந்த நின்ன இடத்தை விட்டு நகரவே இல்லைங்க, அப்படியே நின்றுட்டு இருக்குது. இவரு கால் வலி எடுத்து அப்படியே உட்காருவாரு, எந்திரிச்சு நடப்பாரு, என்னெல்லாமோ பண்ணி பாக்குறாரு. ஆனா இவரால அந்த இடத்துல அந்த பொண்ணு நிக்கிறது மாதிரி இவரால நிக்க முடியல. அப்படியே சுத்தி சுத்தி ஆட்டோ சுத்தி வருவாரு, என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அந்த பெண் அந்த இடத்தை விட்டு அசையவே இல்லைங்க. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மணியை பாக்குறாரு. மணி கிட்டத்தட்ட நள்ளிரவு 2 மணிங்க. அந்த 2 மணிங்கிற அந்த நேரத்துல தாங்க ஒரு விஷயத்த அவர் யோசிக்கிறாரு. ஒருவேளை இது ஆன்மாவா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாருங்க. ஆன்மாவா இருந்தா இந்த மாதிரி நம்மள்ட்ட பேசாதே, அதால பேச முடியாது இல்லையா அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்கிறாரு. யோசிச்சுக்கிட்டு அந்த ஆட்டோ பக்கத்துல போய் நிக்கிறாருங்க. நின்னுகிட்டு இவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது நம்மளுடைய சேதுபதிக்கு, எப்பவும் சரி இந்த மீசையை வந்து அப்படி திருக்கி விட்டுக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி கண்ணாடியை பார்த்து திருகிறது வழக்கங்க. அதே மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த லெப்ட் சைட்ல இருக்கக்கூடிய கண்ணாடியா அவரு பக்கமா திருப்புறாரு. இவருடைய பின்பக்கத்துல தான் அந்த குழந்தை நின்றுட்டு இருக்குது. அப்படி குழந்தை நின்றுட்டு இருக்கிறத அந்த கண்ணாடி வழியா அப்படி பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது தாங்க இவர் அரண்டு போயிடுறாரு. என்ன அப்படின்னா, இங்க அழகா வெள்ளை கலர்ல அந்த ஷர்ட் போட்டிருக்காங்க, காக்கி கலர்ல அந்த பாவாடை கட்டி இருக்கிறாங்க. ஆனா இப்போ அவர் அந்த கண்ணாடியை திருப்பி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு புகை மண்டலம் மட்டும் நிக்குதுங்க. அரண்டுறாரு பார்த்துக்கிட்டு. என்ன அப்படின்னா, அவருடைய உடம்பெல்லாம் நடுங்கி அப்படி அந்த இடத்துல அப்படி மறுபடி மெல்லமா அப்படியே திரும்பி பாக்குறாருங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது தாங்க அரண்டு போயிடுறாரு. என்னன்னா, அந்த குழந்தை அப்படிதான் நின்றுட்டு இருக்குது. ஆனா கண்ணாடியில அந்த பெண்ணுடைய முகமோ கை கால்களோ எதுவுமே தெரியலைங்க. அந்த ட்ரெஸ் கூட தெரியல. ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஏதோ ஒரு புகை மாதிரி தெரியுதுங்க. பாப்பா நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்றாருங்க. ஆட்டோவை ஸ்டார்ட் பண்றாரு. ஆட்டோ ஸ்டார்ட் ஆகாது. இவருக்கு பயம் உச்சிக்கு போகுது. ஏன் அப்படின்னா, இப்பதான் அவர் உணர்ந்து இருக்கிறாரு இந்த இடத்துல. என்ன அப்படின்னா, அங்க நிக்கிறது உண்மையிலே அது ஒரு பெண் கிடையாது, ஒரு குழந்தை கிடையாது, அது இறந்து போன ஒரு பெண்ணுடைய ஆன்மா. அது காளியம்மாள்னு பேர் வேற சொல்லிச்சு அப்படிங்கறது மாதிரி யோசிச்சுக்கிட்டு வேகமா வண்டியை ஸ்டார்ட் பண்றாருங்க. ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறார். வண்டி ஸ்டார்ட்டே ஆகல. என்னடா பண்ணலாம் இப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் அந்த குழந்தையை பார்க்கும்போது அந்த குழந்தை அங்க இல்லைங்க. கொஞ்சம் கூட அரண்டுறாரு. அந்த நேரத்துல என்னன்னா, அந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து இந்த ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் நிறைய இருந்திருக்குங்க. இந்த மரம் இருக்கக்கூடிய இடத்துல கூட ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. டக்குன்னு அந்த இடத்துல கரண்ட் கட் ஆயிருதுங்க. கரண்ட் கட் ஆனோடனே அந்த இடம் இருட்டாகுது. இருட்டானோடனே இவர் வண்டியை போட்டு அடின்னு அடிக்கிறாருங்க. அதாவது ஆட்டோவை ஸ்டார்ட் பண்றதுக்காக ஸ்டார்ட் ஆயிருதுங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகி அந்த லைட் வெளிச்சம், அதாவது ஃப்ரண்ட்ல ஹெட்லைட் இருக்கு பாத்தீங்களா, அந்த லைட் வெளிச்சத்துல ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது அந்த குழந்தை ஃப்ரண்ட்ல நிக்குதுங்க. அரண்டு போயிடுறாரு. என்ன செய்யணும், இதுல ஆட்டோவை எடுக்கவே முடியாது அப்படிங்கறது மாதிரி ஒரு எண்ணத்துக்கும் வந்துடுறாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரோட்டுடைய நேர சென்டர்ல அந்த பொண்ணு நிக்குது. இந்த ஆட்டோவை இங்க திருப்பினாருன்னா இந்த பக்கம் வரும், இங்க திருப்பினா
திருப்பினாருன்னா இந்த பக்கம் வரும். அப்படியே அவரை வழி மறைக்குதுங்க. அப்படி வழி மறைச்ச உடனேதான் இவர் பயந்துடுறாரு. என்ன அப்படின்னா, நம்மளை இது ஏதோ பண்ண போகுது. கிட்டத்தட்ட மணி 2:02 ஆகுதுங்க. அந்த நேரத்துல அந்த இடத்துக்குள்ளாடி ஒரு சங்கு சத்தம் கேக்குதுங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோவில்ல இருந்துதாங்க இந்த சங்கு முழங்கக்கூடிய சத்தம் கேக்குது. அந்த சத்தம் கேட்ட அடுத்த செகண்ட் இந்த வண்டியுடைய முன்னாடி நின்ன அந்த குழந்தையுடைய ஆன்மா அப்படியே காணாம போயிருதுங்க. வண்டியை வேக வேகமா எடுக்கிறாருங்க. அங்கிருந்து கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர்ல இவங்களுடைய வீட்டுக்கு போயிடலாம். வேக வேகமா வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு ஆத்தங்கரை ரோடு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த பக்கம் வயல், இந்த பக்கம் இந்த ஆத்தங்கரை, அதுக்கு பிறகு தென்னந்தோப்பு, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய காடாதாங்க இருக்கும். இடையில இந்த காட்டுக்குள்ளாடி அந்த வீடெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய அளவுல மக்கள் தொகை இல்லாத ஒரு இடம்னு சொல்லலாங்க. அந்த இடத்துக்குள்ளாடி இவர் ஆட்டோவையும் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கழிஞ்சிருதுங்க. அந்த 1 கிலோமீட்டர்ல இவருக்கு ஒரு பயம் வருது. எப்படி அப்படின்னா, இந்த சைடு மிரரை திருப்பி வச்சிருந்தாரு இல்லையா, அந்த மிரரை மறுபடியும் பேக் சைடு தெரியற மாதிரி வைக்கிறாங்க. பின்னால சீட்ல ஆள் இருந்தா தெரியற மாதிரி செட் பண்றாரு. அப்படி செட் பண்ணும் போதுதாங்க இவருக்கு அடுத்த அதிர்ச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 8 வயது குழந்தை அந்த வண்டியில அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்குது. அது பின் சீட்ல உட்கார்ந்து இருக்குங்க. அரண்டு போயிடுறாருங்க. எம்மா எங்கம்மா வர்றேன்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிடுறாரு. வண்டியை நிப்பாட்டின அடுத்த செகண்ட் அது காணாம போயிருதுங்க. சரி, இங்க இருந்து எப்படியாவது போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தாங்க அவருக்கு இருக்குது. இவங்க ஊருக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே சுத்தி முத்தி ஃபுல்லாவே கோவில்கள் தாங்க. அதாவது முனீஸ்வரன், கருப்பசாமி, கருப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏகப்பட்ட சாமிகளுடைய சிலைகள் நிறையவே இருந்துட்டு இருக்குங்க. உள்ளே வந்துடுறாருங்க. அதாவது அவருடைய அந்த ஊர் எல்கைக்குள்ளாடி வந்துடுறாரு. உள்ள வந்த பிறகு இவருக்கு கொஞ்சம் பயம் குறையுதுங்க. ஸ்ட்ரெயிட்டா வண்டியை கொண்டு வீட்டுல விடுறாருங்க. வீட்டுடைய ஃப்ரெண்டு வாசல்ல விட்டுக்கிட்டு, ஏமா ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி கிட்டையும் சொல்றாங்க. அதே மாதிரி மனைவியும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து அப்படியே கையில கொண்டு கொடுக்குறாங்க. அந்த வண்டியை ஃபுல்லாவே குளிப்பாட்டுறாரு. வண்டிக்கு உள்ள எல்லாம் தண்ணியை கோரி ஊத்துறாரு. எல்லாம் கிளீன் பண்ணி வைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவரும் தலைவலியா தண்ணியெல்லாம் ஊத்தி குளிச்சுக்கிட்டு தாங்க அந்த வீட்டுக்குள்ளாடியும் போயிருக்கிறாரு. ஆனா வீட்டுக்குள்ள போன நம்மளுடைய சேதுபதிக்கு அடுத்த சம்பவம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வீடு வந்து சேரும்போது ஒரு 2:30 மணி இருக்குங்க. வந்துடுறாரு. பக்கத்துல எல்லாம் வந்து பெரிய அளவுல வீடு இருக்காது. அதாவது எப்படி அப்படின்னா, இவங்க வீட்டுக்கு அடுத்தாப்புல ஒரு பெரிய கேப் இருக்கும். ஒரு 10-15 அடி கேப் இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு வீடு இருக்கும். அதுக்கு அடுத்தாப்புல ஒரு கேப் இருக்கும். இந்த மாதிரி கேப் விட்டு தாங்க இவங்களுடைய வீடுகள் அமைஞ்சிருக்குது. அந்த கேப் இருக்கக்கூடிய இடம்லாம் இவங்களுடைய இடங்க. அதான் நம்மளுடைய சேதுபதியுடைய இடம். அதனால நம்மளுடைய சேதுபதியும் அந்த வீட்டுக்குள்ள போய் படுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சாப்பிடவே இல்லை. அவருக்கு அந்த பயம் மனசை விட்டே போகல. சரிங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய மனைவி கேட்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைய வந்து இந்த மாதிரி அப்பா அம்மா கிட்ட சேர்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே நம்மளுடைய சேதுபதி வந்து இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா, எம்மா இந்த மாதிரி நடந்துச்சுமா, நாங்க பார்த்தது ஒரு குழந்தையே கிடையாது, அது ஒரு இறந்து போன ஒரு ஆன்மா. அதை பார்த்து நான் நல்லா பயந்துட்டேன். நம்ம ஆட்டோவில் வரைக்கும் இந்த மாதிரி வந்துருச்சு, அதனாலதான் ஆட்டோவை நான் கிளீன் பண்ணினேன் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் சொன்ன உடனே, சரி ஆட்டோவை கிளீன் பண்ணீங்க, சரி அதெல்லாம் ஓகே, கொஞ்சம் திருநூறு எடுத்து அந்த ஆட்டோக்குள்ளெல்லாம் தூவி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிட்டத்தட்ட அந்த 2:30 மணி டைம்ல தான் அவங்க சொல்றாங்க. சரி அதை தூவி விட்டுட்டு வந்து சாப்பிட்டுட்டு படுங்க அப்படின்னு நம்மளுடைய சேதுபதி கிட்ட அவங்க மனைவியும் சொல்றாங்க. ஆனா சேதுபதி அதெல்லாம் வேண்டாமா, அதெல்லாம் காலையில பாத்துக்கலாம், நம்ம முதல்ல சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு கிச்சன்ல போய் சாப்பிட்டதுக்கு உட்காடுறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இவங்க வீட்டுடைய ஃப்ரண்ட்ல வந்து ஒரு சின்ன பால்கனி மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு பெரிய ஹாலுங்க. அதன் பிறகு அதுக்கு நேர பின்னால கிச்சன். இந்த பக்கத்துல 2 ரூம் இருக்கும். அது போக ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குங்க. இவங்க சாப்பிடுறது எப்பவுமே கிச்சன்ல போய் உட்கார்ந்து தான் சாப்பிடுவாங்க. வெளியில எங்கேயும் போய் உட்கார்ந்து சாப்பிடுறது கிடையாது. அப்படி கிச்சன்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிச்சனுடைய பின் பக்கத்துல வந்து இந்த பாத்ரூம் வசதி எல்லாம் இவங்களுக்கு வீட்டுக்கு பின்னாலதான் வச்சிருக்காங்க. அது 2 பெண் குழந்தை பிறந்த பிறகுதான் அவங்க பாத்ரூமே கட்டி இருக்கிறாங்க. அந்த மாதிரி பாத்ரூம் கட்டி வச்சிருக்காங்க. இந்த வசதி அவங்க வீட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. சில பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த பாத்ரூம் வந்து கவர்மெண்ட் அலாட் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட பாத்ரூம் தான். அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது வீட்டுடைய வெளிப்பக்கத்துல, அதாவது கிச்சனுடைய பின்பக்கத்துல தாங்க இருக்குது. கொல்லைப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துல தாங்க இருக்குது. இவரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பாத்ரூம்குள்ளாடி ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குதுங்க. டமார்னு ஒரு சத்தம். அந்த சத்தம் கேட்டோன்னே, என்னம்மா வீட்டுக்கு வெளியில ஏதோ சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட தாங்க கேக்குறாரு. இந்த மாதிரி சத்தம் கேக்குதுடாமா, என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பாத்ரூம்குள்ளாடி இவங்க ஒரு பக்கெட் ஒண்ணு வச்சிருக்காங்க. அதாவது அலுமினிய பக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கெட் இருக்குது. அதுக்கு உள்ளாடி ஒரு அலுமினிய சின்ன மக்கு ஒண்ணு இருக்கும். அந்த மக்கு வச்சிருக்காங்க. இந்த மக்கு வந்து அந்த பாக்ஸுக்குள்ள விழுந்தாதான் இப்படி சத்தம் கேட்கும். அந்த மாதிரி தான் அந்த சத்தம் வந்திருக்குது. அது ஏதாவது எலியோ கிளியோ உள்ள சாடி இருக்கும், அதனாலதான் அந்த சத்தம் கேட்டது
அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க மறுபடியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த சத்தம் அங்க கேக்குதுங்க. டமார்னு ஒரு சத்தம் கேக்குது. என்னடா மறுபடியும் சத்தம் கேக்குதே, ஏறி சும்மா மக்கத்துக்கு போடும், சரி வா நம்ம என்னன்னு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சேதுபதி என்ன பண்றாங்க அப்படின்னா கையெல்லாம் கழுவிக்கிட்டு பின்வாசல ஓபன் பண்ணிக்கிட்டு அப்படி பின்னாடி போய் பாக்குறாருங்க. அப்படி போய் பார்க்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பாத்ரூமுக்கு ஒரு இரும்பு தகர கேட்டுன்னு சொல்லுவாங்க, இரும்புல தகர மாதிரி அடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டுதாங்க. அந்த பாத்ரூமுக்கு ஒரு சின்ன குண்டு பல்ப் ஒண்ணு போட்டிருக்காங்க. அந்த பல்புடைய லைட்டை ஆன் பண்ணி விட்டுறாங்க. வெளிச்சமாகுது. வெளிச்சம் ஆன பிறகுதாங்க அங்க இன்னொரு அதிபயங்கரமான சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா அந்த பாத்ரூமுடைய கதவு அப்படியே திறக்கும், டமார் நடக்கும், அப்படியே திறக்கும், டமார் நடக்கும். இத பாத்துட்டே இருக்கிறாங்க. என்னடா காத்தே இல்ல, இந்த மாதிரி கதவு வேற லாக் பண்ணி தான் வச்சிருந்தாங்க, இப்ப எப்படி இந்த லாக் ஓபன் ஆச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சேதுபதி அந்த இடத்துக்கும் வேக வேகமா போய் அந்த லாக்க போட்டு விடுறாருங்க. லாக்க போட்டு விட்டுக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா டக்குன்னு சரி இன்னும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, மக்கள்லாம் இருந்த இடத்துலதான் இருக்குது, இந்த டோர் அடைச்ச சத்தம் தான் இப்படி கேட்டிருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரும் அந்த மேல வந்துடுறாரு. ஆனா காற்றே அடிக்கல. அதுவும் அவருக்கு ஒரு டவுட்டா தான் இருக்குது. அவர் படிக்கட்டுல ஏறுறாருங்க. அவங்க வீட்டுல பின்பக்கம் 2 படிக்கட்டு இருக்குது. அந்த 2வது படிக்கட்டு ஏறி அந்த நிலைவாதல உள்ள கால் வைக்கும் போது அடுத்த சத்தம் டமார்னு கேக்குதுங்க. என்னன்னு பார்த்தா மறுபடியும் அந்த கதவுல இருந்து அந்த லாக்கு விட்டுருதுங்க. விட்டது மட்டும் இல்ல, டபார் டபார் டபார்னு ஸ்பீடா அடிக்க ஆரம்பிக்குதுங்க. இப்பந்தாங்க இவங்களுக்கு பயமே உண்டாகுது. ஏதோ ஒண்ணு பெருசா நம்மள தாக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தம் கேட்டு பக்கத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் அங்க லைட்டு போட்டுறாங்க. லைட்டு போட்டுட்டு அவங்க எல்லாம் வெளியே வந்துடுறாங்க. அவங்க வெளியே வந்த பிறகு அந்த பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் வெளியே வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி சத்தம் கேட்டதே என்னன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்களால சொல்ல முடியல, எங்க வீட்டுக்கு பேய் வந்திருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால ஒண்ணு இல்ல, காத்துல ஏதோ கதவு இதாயிடுச்சு, அந்த லாக்க வச்சு விட்டு போய் படுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே சத்தம் போட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த லாக்கோட சேர்த்து ஒரு கம்பியை வச்சு கெட்டி வைக்கிறாங்க. அந்த கட்டு கம்பி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கட்டு கம்பியை வச்சு கெட்டி வச்சிடுறாரு. கெட்டி வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு வா படுத்துடலாம், ஏதோ ஒரு பிரச்சனை பெருசா நம்ம பின்னால வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தாங்க நம்மளுடைய சேதுபதியும் வீட்டுக்குள்ள படுக்கிறாரு. ஆனா படுக்க போகிறதுக்கு முன்னால ஒரு விஷயத்த பண்றாரு. என்ன அப்படின்னா அவருடைய பூஜா அறைக்கு போய் கொஞ்சம் திருநீரை எடுக்கிறாரு. இவர் வழிபடக்கூடிய தெய்வமே கருப்பசாமி தான். அந்த கருப்பசாமியுடைய அந்த திருநீர் அங்க இருக்குதுங்க. அந்த திருநீரை எடுத்துட்டு அவரும் நெத்தியில போட்டுறாரு. தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் போட்டு விட்டுட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா மறுபடி ஃப்ரெண்டு வாசலை ஓபன் பண்ணி ஆட்டோவுக்கு உள்ளாடி எல்லாமே இதை தூவி விடுறாரு. அந்த திருநீரை அப்படியே தூவி விட்டுக்கிட்டு இவரும் படுத்துடுறாங்க. ஆனா அதன் பிறகு எந்த சத்தமும் அந்த இடத்துல கேட்கவே இல்லை. செறிஞ்சிட்டு தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில விடிஞ்சு பாக்குறாரு. அப்படி விடிஞ்சு பார்க்கும்போது இவருக்கு ஒரு பேரதிர்ச்சியான சம்பவம். ஆட்டோல ஃப்ரண்ட்ல 3 கண்ணாடி இருக்கும். அதாவது ஒன்னு ஸ்ட்ரெயிட்டா வச்சிருப்பாங்க, 2 சைடும் 2 சின்ன கண்ணாடிகள் இருக்கும். இந்த கண்ணாடி எல்லாமே உடைஞ்சிருக்குங்க. அந்த மிரரு பின்னாலையும் ஒரு கண்ணாடி வச்சிருந்திருக்காரு, அந்த கண்ணாடியும் உடைஞ்சிருக்குது. என்னடா இது யாரடா உடைச்சது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல அதெல்லாம் கிளீன் பண்றாங்க. மறுநாள் காலையில எடுத்துட்டு போய் ஒர்க் ஷாப்லயும் விடுறாருங்க. ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இந்த சம்பவத்தை எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி நேற்று நைட்டு நடந்துச்சு, என் கண்ணாடி எப்படி உடைஞ்சதுன்னு எனக்கு தெரியல, ஒரு சத்தம் கூட எங்களுக்கு கேட்கவே இல்லை, நாங்க நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டோம், அதனால எங்களுக்கு கூட கேட்டிருக்காது, ஆனா பக்கத்துல இருந்தவங்களுக்கும் கேட்கலையே அப்படிங்கறது மாதிரி எல்லாம் புலம்பிக்கிட்டே இந்த கதைகளையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு வயதான நபருங்க, அதாவது கிட்டத்தட்ட அந்த டைம்லயே அவருக்கு ஒரு 70 வயசு இருக்கும். அவர் ஒரு மெக்கானிக்கலா தான் இருந்துட்டு இருக்கிறாரு. அவரு தாங்க என்னப்பா கதை சொல்ற, எந்த இடத்துல நீ அதை பார்த்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு தெளிவா ஒரு இதை கேட்கிறாருங்க. கரெக்டா அதுல இருக்கக்கூடிய ஆலமரம், அதன் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தள்ளு வண்டி, அந்த இடத்த கரெக்டா சொல்றாருங்க. சரிதான்ப்பா, இது அந்த பொண்ணுதான் அப்படிங்கறது மாதிரி அந்த பெரியவர் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. என்னையா சொல்றீங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துலதான் அங்க நடந்த சம்பவத்தை பத்தி அந்த பெரியவர் விளக்க ஆரம்பிக்கிறாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1980 காலகட்டத்துல அந்த இடத்துல, அதாவது இப்ப அந்த ஆலமரம் நிக்குது இல்லையா, அதன் பக்கத்திலே ஒரு வண்டியை காட்டினாங்க இல்லையா, அந்த வண்டி இருந்த இடத்துல ஒரு கொல்லப்பற்றை இருந்திருக்குங்க. கொல்லப்பற்றை அப்படின்னா இரும்பு அடிப்பாங்க தெரியுமா, அந்த அருவா கத்தி அது இதெல்லாம் அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கொல்லப்பற்றை இருந்திருக்குது. அந்த கொல்லப்பற்றைக்கு பின் பக்கத்துல ஒரு சின்ன வீடும் ஒண்ணு இருந்திருக்குங்க. அந்த வீட்டுல இருந்த ஒரு குடும்பம், அதாவது யார் அப்படின்னு சொல்லி அவரு நிறைய பேர்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு, அதை சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா காளியம்மாள் அப்படிங்கிற ஒரு குழந்தையுடைய பேரை வச்சுதான் எல்லா விஷயமும் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா காளியம்மாள்னு ஒரு குழந்தை இருந்திருக்கிறாங்க. அந்த காளியம்மாள்ங்கிற அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா ஒரு அண்ணன், அதன் பிறகு
ஒரு தங்கை ஒரு தம்பின்னு சொல்லிக்கிட்டு அது ஒரு குடும்பமா இருந்திருக்கிறாங்க. அது போக வயசான ஒரு தாத்தாவும் இருந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல கொல்ல வேலை பாக்குறது யார் அப்படின்னா அந்த வயசான தாத்தா, அதன் பிறகு இந்த காளியம்மாளுடைய அப்பா, அதன் பிறகு காளியம்மாளுடைய அண்ணனுங்க. காளியம்மாளுடைய அண்ணனுக்கு 15 வயசு இருக்கும். அதே மாதிரி அவங்க அப்பா தாத்தா இவங்க 3 பேரும் தான் இந்த கொல்ல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. காளியம்மாளுடைய அம்மா இந்த மாதிரி வயல் வேலைகளுக்கு எல்லாம் போவாங்க. மற்ற மாதிரி அவங்க வீட்டு வேலையும் பாக்குறதுனால அப்படி போயிட்டு இருந்தது. இந்த காளியம்மாள்ங்கிற அந்த பெண் 3ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அதாவது காளியம்மாளுக்கு கீழே ஒரு தங்கை ஒரு தம்பி இருந்திருக்கிறாங்க. தம்பிய அரை கிளாஸ் சொல்லுவாங்க இல்லையா, சத்துணவு கூடத்துல சேர்த்துட்டு போயிருவாங்க. காளியம்மாளுடைய தங்கை மற்றும் காளியம்மாள் 2 பேருமே ஸ்கூலுக்கு தான் போவாங்க. அதாவது காளியம்மாள் 3ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி காளியம்மாளுடைய தங்கை 1ஆம் வகுப்புல சேர்த்திருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை கொண்டு விட்டு கூட்டிட்டு வரணும். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த ஸ்கூல் எல்லாம் இருந்திருக்குது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 15 வயசான அண்ணன் இருக்கிறார் இல்லையா, அவரு தாங்க கூட்டிட்டு போய் கொண்டு விட்டு கூட்டிட்டும் வருவாரு. அதாவது கூட்டிட்டு போய் சேர்த்துருவாரு, மறுபடியும் வந்துருவாரு. அதே மாதிரி சாயந்தர வேலை, அதாவது மத்தியான வேலையே போயிருவாராம். மத்தியானம் சாப்பாடெல்லாம் அங்கேயே முடிச்சுக்கிட்டு அதன் பிறகு தன்னுடைய தங்கைகளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு சேர்றது வழக்கங்க. அதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்குது. இந்த காளியம்மாள்ங்கிற அந்த பிள்ளை என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க எல்லாரும் சேர்ந்தான வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னால ஆத்தங்கரை ரோடு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, 1 கிலோமீட்டருக்கு முன்னாலே அந்த பிள்ளைகள் 3 பேருமே ஒரு இடத்துல ஒதுங்கிடுறாங்க. ஒரு மரத்துடைய அடியில ஒதுங்கிடுறாங்க. அப்படி ஒதுங்கி நிக்கும் போது திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குதுங்க. காளியம்மாளுங்கிற அந்த பிள்ளையுடைய தங்கை இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கையில எப்பவுமே வாயில வச்சு சப்புவாங்க இல்லையா ஒரு நிப்பிள், அந்த நிப்பிளை எப்பவுமே வச்சிருக்கும். அந்த நிப்பிள் என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த மழை பெய்ததுல ஓடும்போது ரோட்ல இருந்து அந்த மரத்து சைடு ஓடும்போது கீழே விழுந்துருதுங்க. அப்படி கீழே விழும்போது அதை அவங்க கவனிக்கல. மரத்துக்கிட்ட போன பிறகுதாங்க காளியம்மாள் கவனிச்சிருக்கிறாங்க. காளியம்மாள் கவனிச்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த குழந்தை ஓடி போய் தன்னுடைய தங்கையுடைய நிப்பிள் கீழே போயிடுச்சே அழுவாளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேகமா ஓடி போய் அதை எடுக்க போயிருக்கிறாங்க. அப்படி எடுக்க போகும்போது தாங்க இடி விழுந்திருக்குது, பயங்கரமான இடி. அந்த இடி எங்க விழுந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா காளியம்மாளுடைய தலையிலே விழுந்து கருகப்பட்டு அந்த பெண் அந்த இடத்துல உயிரை விட்டுறாங்க. அப்படி உயிரை விட்ட பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா இதை பார்த்துக்கிட்டு இருந்த அண்ணனும் சரி அந்த பச்சை குழந்தையும் சரி, அந்த பச்சை குழந்தைக்கு எதுவும் தெரியாது இல்லையா, ஆனா அந்த இடத்துல இறந்து போயிருது. இறந்து போன பிறகு இவங்க 2 பேரும் சேர்ந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தைகிட்ட இருந்து மழை நன்றாக பெய்ய ஆரம்பிக்குது. திடீர்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வழி அந்த டைம்ல மண் ரோடாக தான் இருந்திருக்குது. தார் சாலை அமைக்கப்படல. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க. அந்த பையனுக்கு அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து மெல்ல மெல்லமா நடக்க ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் வந்துடுறான். வீட்டுக்கு வரும்போது அந்த குழந்தை இறந்த நிலைமையில இருக்குது. அவங்க குடும்பமே ஒப்பாரி வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா காளியம்மாள் இறந்த விஷயம். மறுநாள் அந்த பெண்ணுடைய ஈமச்சடங்கு எல்லாமே நடத்தி முடிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் ஊர் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருது. என்ன அப்படின்னா இந்த மாதிரி அந்த கொல்லனுடைய மகள் இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு பரவ ஆரம்பிக்குது. அதன் பிறகுதாங்க அங்க அமானுஷ்ய திகில் சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. என்ன அப்படின்னா இந்த மாதிரி வழியில வரக்கூடியவங்களை அந்த பொண்ணு எதுவுமே செய்யாது. இந்த மாதிரி அந்த ஆலமரம் இருக்குது பாத்தீங்களா, அந்த இடத்துல நின்னுகிட்டு இந்த மாதிரி யாராவது வந்தாங்க அப்படின்னு நள்ளிரவு நேரத்துல யாராவது வர்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இந்த மாதிரி பேச்சு கொடுக்கும். அதாவது பெருசாலாம் பேசாதுங்க, இந்த மாதிரி கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லும். ஆனா நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் விடிய காலையில வரைக்கும். கிட்டத்தட்ட நேரம் விடியும் போது ஒரு 6-6:30 மணி ஆகும் இல்லையா, அது வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கணும். அதன் பிறகு அது போயிடும். அப்படி பேசக்கூடியவங்களுக்கு பின்னால அது போகாது. ஆனா இந்த மாதிரி இடையில விட்டுட்டு போகக்கூடிய நபர்களுக்கு பின்னால போய் அவங்க வீடு வரைக்கும் போய் பயங்கரமான பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் அப்படிங்கறது மாதிரி அந்த பெரியவர் தாங்க எல்லா விஷயங்களையும் சொல்றாரு. இதை கேட்டவுடனே இந்த இடத்துல நம்மளுடைய சேதுபதிக்கு அள்ளு விட்டுருது. என்ன சொல்றீங்க, நேத்தைக்கு இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அதன் பிறகு அந்த குடும்பம் எங்க போச்சுது, அதாவது காளியம்மாளுடைய குடும்பம் எங்க போச்சுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அடிக்கடி மழை பெய்யறதுனால அந்த இடத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா. அதாவது அந்த ரோட்டு பகுதியில அது ஒரு ஆறுக்கு முன்னாடி இருக்கிறதுனால நிறைய வெள்ளப்பெருக்காகுமா. அப்படி அந்த வெள்ளப்பெருக்குல அந்த குடும்பம் அழிஞ்சு போயிருக்குது. அதுலயே இந்த காளியம்மாளுடைய அண்ணன் மட்டும் தாங்க உயிரோட இருந்துட்டு இருக்கிறான் இப்ப வரைக்கும். ஆனா அவன் இங்க கிடையாது, சென்னையில எங்கேயோ இருக்கிறான் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அந்த பெரியவர் எடுத்து சொல்றாரு. அதே மாதிரி இந்த குழந்தையால நிறைய பேருக்கு பிரச்சனை வந்திருக்குங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்குது. ஆனா என்ன அப்படின்னா அவங்க ஊருக்குள்ள இருக்கக்கூடிய கருப்புங்கிற கருப்பசாமிக்கு எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க. இந்த குழந்தையுடைய ஆன்மா யாரையாவது இந்த மாதிரி பண்ணிடுச்சு அப்படின்னா அதன் பிறகு அது வராது. ஆனா என்ன அப்படின்னா அது குழந்தை தன்மையில இருக்கிறதுனால கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தெய்வத்துடைய நிலையில இருக்கும். ஆனா அந்த குழந்தைகள்லாம் அந்த டைம்லயே பசினால கஷ்டப்பட்டு வாழ்ந்த அந்த குழந்தைகள், அதாவது காளியம்மாள்லாம் பயங்கரமான பசியிலே இருந்தவங்க தான், அந்த மாதிரி இருந்த காலகட்டம் தான். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது நம்ம வாங்கி அந்த ஆலமரம் இருக்கு பாத்தீங்களா,
அதுல கொண்டு போய் வச்சிடணும். அதாவது அந்த குழந்தைக்கு பிடிக்கக்கூடிய ஐட்டம், குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும், சாப்பாடு பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது வாங்கி நீ அங்க கொண்டு வச்சுட்ட அப்படின்னா இந்த பிரச்சனை உன்னை பின்தொடராது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த ஒர்க் ஷாப்ல இருக்கக்கூடிய அந்த 70 வயதான அந்த நபர் சொல்லி முடிக்கிறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, கோயிலுக்கு எல்லாம் போகலைங்க, சரி அந்த குழந்தைக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சேதுபதியும் என்ன பண்றாரு அப்படின்னா, முதல்ல ஒரு கடைக்கு போறாருங்க. அதாவது ஜவுளி கடைக்கு தான் போறாரு. போய் அந்த பொண்ணுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சுக்கிட்டு தன்னுடைய குழந்தைகள், அதாவது அவருடைய குழந்தைகள் அதே ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால தன்னுடைய குழந்தையும் கையோட கூட்டிட்டு போயிருக்கிறாரு. உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒரு பிங்க் கலர்ல ஒரு துணியை காட்டுது, அது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த துணியை எடுக்கிறாரு. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு அதாவது விளையாடக்கூடிய விளையாட்டு பொருட்கள் அது இதுன்னு சொல்லி வாங்கிடுறாரு. அது மட்டும் இல்ல, சாப்பிடறதுக்கு கொஞ்சம் பஞ்சு மிட்டாய் அது இதுன்னு சொல்லி, அதாவது மிட்டாய் வகைகள்லாம் நிறைய வாங்கிடுறாரு. வாங்கிக்கிட்டு அதே இடத்துல கொண்டு போய் அப்படியே வச்சுட்டு வந்துடுறாருங்க. அதாவது அந்த ஆலமரத்துல இருக்கக்கூடிய அந்த திண்டுக மேல அப்படி எல்லாமே அந்த படையல் மாதிரி செய்து அப்படியே வச்சுக்கிட்டு நம்மளுடைய சேதுபதியும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த பிறகும் அன்னைக்கு நைட்டும் அவருக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னா, வீட்டை சுத்தி பயங்கரமான சத்தங்க, யாரோ பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அழுகை சத்தம் வீட்டை சுத்தி பயங்கரமா கேட்டுட்டே இருக்குது. ஆனா நம்மளுடைய சேதுபதியுடைய குடும்பத்துக்கு மட்டும்தாங்க அந்த அழுகை சத்தம் கேட்டிருக்குது. சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வெளியில எந்த குழந்தை இந்த மாதிரி அழுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதவை திறந்துருக்கிறாருங்க, ஃப்ரெண்டு கதவை. அப்படி கதவை திறக்கும் போது ஒரு பேரதிர்ச்சி. ஆனா இவருடைய வீட்டுடைய ஃப்ரெண்டுல மின் பக்கத்துலதான் ஆட்டோவை விட்டுருப்பாரு. அந்த ஆட்டோக்குள்ள இருந்தாங்க கதறக்கூடிய சத்தமே வருது. அப்படியே பாக்குறாரு. பார்க்கும்போது அந்த குழந்தை தாங்க அங்க இருக்குது. ஆனா இந்த தடவை ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் எடுத்து வச்சாரு பாத்தீங்களா ஒரு ட்ரெஸ், அந்த பஞ்சு மிட்டாய் அது இதெல்லாம் வாங்கி வச்சாரு இல்லையா, அந்த ட்ரெஸ்ல தாங்க வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம கையில பஞ்சு மிட்டாயை அப்படியே பிடிச்சு வச்சிருக்குங்க. பிடிச்சு வச்சுட்டு கொஞ்ச நேரமா அழக்கூடிய அந்த சத்தம் இவங்களுக்கு மட்டும் தான் கேக்குது, இவங்க கண்ணுக்கு தான் தெரியுது. அங்க இருந்து காணாமலும் போயிருதுங்க. கிட்டத்தட்ட 3 நாட்கள் அதன் பிறகு எந்த பிரச்சனையும் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. அந்த குழந்தைக்கு தேவையானதை நம்ம பண்ணிட்டோம், இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நம்மள எந்த வழியிலையும் காப்பாத்திக்கிடும் அப்படிங்கறது மாதிரி ஒரு எண்ணத்துல தாங்க இவர் பண்ணி முடிச்சுட்டு போயிடுறாரு. கிட்டத்தட்ட 4வது நாள் இவருக்கு ஒரு சவாரி ஒண்ணு வருதுங்க. அதாவது பக்கத்து ஊருக்கு தான் போகணும். ஆனா அது நள்ளிரவு ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சவாரி தாங்க வருது. அந்த சவாரியை ஏத்துறாரு. தன்னுடைய ஊருக்குள்ளாடி இருந்து ஒரு 11:30-12 மணி இருக்கும். அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி ஏற்படும் போது உடனே அந்த இடத்துல நம்மளுடைய சேதுபதி என்ன பண்றாரு அப்படின்னா, சரி ஆட்டோல ஏத்திக்கிட்டு அவரும் கிளம்பி போறாரு. ஆட்டோல அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா 2 பேரும் இருக்கிறாங்க. அது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவருடைய நண்பரான சிவமணி அப்படிங்கிற ஒரு நபரும் இவருடைய சீட்டு பக்கத்திலே உட்கார்ந்துக்கிட்டாரு. சரி நம்ம கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சேர்த்துடுறாங்க. சேர்த்துக்கிட்டு அந்த அப்பா அம்மா அந்த பெண், அதாவது கர்ப்பிணி பெண் இருக்காங்க இல்லையா, இவங்களை எல்லாம் அங்க சேர்த்து விட்டுக்கிட்டு இவரும் அவருடைய அந்த நண்பரும் வந்துகிட்டே இருக்கிறாங்க. வந்துகிட்டு இருக்கும்போது தன்னுடைய நண்பரை பின் சீட்ல உட்கார வச்சிருக்காரு. இவர் வண்டியை ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது தாங்க இன்னொரு சம்பவம் அதே இடத்துல அதே ஸ்பாட்ல நடக்குதுங்க. அரண்டு போயிடுறாரு. என்ன அப்படின்னா, அவர் வாங்கி கொடுத்தாரு பாத்தீங்களா ஒரு ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ல தாங்க அதே இடத்துல அந்த பெண் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்படி நின்னுகிட்டு இந்த கையை அப்படி நீட்டி இப்படி காட்டுறாங்க. இதை காட்டும் போது இது யாருக்கு தெரியுது அப்படின்னா, சேதுபதிக்கு மட்டும் தாங்க தெரியுது. பின்னாலே இருக்கக்கூடிய தன்னுடைய சிவமணிங்கிற அந்த நண்பர்கிட்ட சொல்றாரு, அங்க பாரு அவரு குழந்தை நிக்குது பாரு, அப்படி உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு எதுவுமே தெரியலங்க. அதாவது என்னடா சொல்றாங்க, எதுவுமே இல்லையே அப்படிங்கறது மாதிரி அவர் கொஞ்சம் உளத்திக்கிட்டே பேசுறாரு. அப்படியே உளத்திட்டு பேசினவர் திடீர்னு அந்த ஆட்டோவிலே தூங்கிடுறாருங்க அந்த பின்னால இருக்கக்கூடிய அந்த நண்பர். இவரு மட்டும் அந்த லைட்டை அப்படியே அடிச்சு பாத்துக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு போயிடணும், நிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் அவர் மனசுல இருக்குது. ஆனா கரெக்டா அதன் முன்னாடி வந்தோம்னா வண்டி அப்படியே ஆஃப் ஆயிருது. ஆஃப் ஆகி அப்படியே வண்டி நின்னுருது. இவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. லைட் ஆன் பண்ணி பாக்குறாரு. ஆனா ஆட்டோல வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, லைட் எல்லாம் ஆன் பண்ண ஆன் ஆகாது, வண்டி ஸ்டார்ட் ஆனா மட்டும் தான் ஆன் ஆகும். ஆனா அந்த ஸ்ட்ரீட் லைட் இருக்குங்க, சுத்தி ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. அதனால இவர் பயத்தோட தாங்க கீழே இறங்குறாரு. என்னம்மா நான் உனக்கு தான் எல்லாம் பண்ணிட்டேனம்மா, ஏமா என்ன இந்த மாதிரி பாடுபடுத்துற அப்படின்னு சொல்லும்போது கைய வச்சு இப்படி வச்சிருக்குங்க. சத்தம் போடாத, நில்லு அப்படின்னு சொல்லி இருக்குது. இவர் அப்படியே நின்றுட்டே இருந்திருக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல. அந்த நேரத்துக்கு தாங்க அவர் ஒரு விஷயத்த பாக்குறாரு. என்ன அப்படின்னா, அந்த ரோடு இருக்கு பாத்தீங்களா, அந்த ரோட்ல ஒரு பெரிய மாடுங்க. அதாவது அவங்க இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு மாடு அவங்க ஊருக்குள்ளாடி பார்த்ததே கிடையாதான். அந்த மாதிரி ஒரு மாடு அப்படி அங்கிருந்து துள்ளி குதிச்சு ஓடி வருதுங்க. அப்படி ஓடி வந்த மாடை இவர் பாக்குறாரு. ஆட்டோல சிவமணிங்கிற அந்த நண்பர் வந்து தூங்குற நிலைமையில இருக்கிறாரு. இவர் தட்டி எழுப்பி பாக்குறாரு. ஆனாலும் சிவமணி எந்திக்கவே இல்லை. என்னடா சிவமணி எந்திக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை ஓடிட்டு இருக்குது. இந்த இடத்துல அந்த மாடு துள்ளி குதிச்சு வருது இல்லையா, அதை அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாடு இவருடைய ஆட்டோவை கிராஸ் பண்ணி போகுதுங்க. அந்த பக்கத்தோட அந்த ரோட்ல போகுது.
அதன் பிறகு இவர் திரும்பி பார்க்கும்போது இந்த குழந்தையை காணலைங்க. இவர் ஆட்டோவை ஸ்டார்ட் பண்றாரு, ஆட்டோவும் ஸ்டார்ட் ஆயிருது. வேகமா வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தவர் தன்னுடைய மனைவி கிட்ட இந்த விஷயத்த அப்படியே சொல்லிடுறாரு. ஏம்மா இப்படி நடந்துச்சுமா, அந்த குழந்தை மட்டும் அந்த இடத்துல வரல அப்படின்னா அந்த மாடு என் ஆட்டோல கண்டிப்பா இடிச்சிருக்கும். அந்த மாட்டுடைய இடைய பார்க்கும் போதே கிட்டத்தட்ட எப்படி ஒரு 2 டன் வருமா, அந்த அளவுக்கு பெருசா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த மாடு இடிச்சிருந்தது அப்படின்னா இவருடைய ஆட்டோ மட்டும் இல்ல, இவருடைய உயிரும் அந்த இடத்துல போயிருக்கும் அப்படிங்கறது மாதிரி சொல்றாரு. அந்த ஆபத்துல இருந்து அந்த குழந்தை என்ன காப்பாத்தி இருக்குமா அப்படின்னு சொல்லிடுறாருங்க. இதெல்லாம் கேட்டவங்க மனைவியும் பூரிச்சு போறாங்க. சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு விஷயம் பண்ணுவோம், அந்த இடத்துக்கு போய் அந்த குழந்தை, அதாவது இறந்து போன காளியம்மாளுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுநாள் அதே இடத்துக்கு போறாங்க. போனது மட்டும் இல்லாம சில பல பூஜை சாதனங்களை வாங்கிட்டு போய் அந்த இடத்துல, அந்த ஆலமரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆலமரத்துல அப்படியே சுத்தி ஒரு சிகப்பு சேலை மாதிரி கட்டி அதன் பக்கத்திலேயே சில பல வகைகள், அதுக்கு பிறகு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு, அதாவது ஒரு பூஜைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு வந்துடுறாங்க. நாளடைவில், அதாவது காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆலமரத்தை சுத்தி ஒரு கோவிலே வந்துருதுங்க. அதாவது ஒரு சின்ன கோயில், ஒரு கல் வச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் பூஜை பண்றாங்க. அது இல்லாம நம்மளுடைய ஆட்டோ டிரைவரான சேதுபதியும் இதை பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அவரு வெள்ளி செவ்வாய்க்கிழமை காலங்கள்ல என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்றது, அந்த கோயிலுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, அதுக்குன்னு ஒரு பூசாரியை வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் அவர் ரொம்ப டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கிறாரு. நம்மளுடைய சேதுபதி ஆட்டோ ஓட்டக்கூடிய விஷயத்த விட்டுட்டு வேன் வாங்கிட்டாரு. அதன் பிறகு 2 பஸ்ஸுக்கும் அவர் ஓனர் ஆயிருக்கிறாரு. அப்படியெல்லாம் அவர் ஒரு பெரிய நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறாரு நம்மளுடைய சேதுபதி. அதனால அவர் பண்ணின விஷயங்கள், அந்த இடத்துல ஒரு கோவிலை கட்டிடுறாருங்க. காளியம்மாள் அப்படிங்கிற கோவில் பேர் தாங்க வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்போ அந்த இடத்துல நிறைய பேர் தன்னுடைய அந்த குறை நிறைகள் எல்லாம் தீர்த்துட்டு போறாங்க அப்படிங்கறது மாதிரி சொல்லி இருக்கிறாரு. ஆனா அதை நாங்க எங்களுடைய குலதெய்வமாட்ட நாங்க பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த இடத்துக்குள்ளாடி அமானுஷிகள் எதுவும் நடக்கல. காலப்போக்குல நிறைய வீடுகள் அந்த ஏரியா பக்கம் வந்துருச்சு. இப்பெல்லாம் நிறைய வீடுகள் இருக்குது. அந்த கோவிலே ரொம்ப சின்னதாட்டு இருக்கும். நாங்க வருஷம் அந்த மாதிரியான திருவிழாக்கள்லாம் எடுத்து கொண்டாடி நல்ல மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த தெய்வத்தை. அந்த தெய்வத்தினால நடந்த இந்த சம்பவத்தை உங்க சேனல்ல எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்ச நம்மளுடைய சேதுபதிக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்ல, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்க கொடுத்துருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.